உங்கள் வாழ்க்கையை மாற்ற நான் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். அது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த உண்மையை நீங்கள் என்றைக்கு ஏற்றுக்கிறீங்களோ அப்போது உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும்னு என்னால் சொல்ல முடியும். அந்த உண்மை என்ன தெரியுமா? உங்களை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்க. இதை கேட்டது உங்கள் மனசு வலிக்கலாம். ஆனால் இன்னும் ஒரு 10 நிமிஷம் என்னோடு இருங்க, இந்த உண்மை புரியும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்க்குற பார்வையே மாறும். நம்ம எல்லாரும் ஒரு தவறு செய்கிறோம். யாராவது என்னை காப்பாற்ற மாட்டாங்களா? யாராவது என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்களா? யாருமே என்னை மதிக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு மற்றவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் வாழ்க்கை ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும். யாரும் வரமாட்டாங்க, நீ தான் உன்னை காப்பாற்றிக்கணும்னு. இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் என்றைக்காவது யாராவது உனக்காக நான் இருக்கேன், இனிமேல் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஆனால் எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. பெற்றோர்கள் வருவாங்க, கணவன், மனைவி, நண்பர்கள், உறவினர்கள், ஏன் கடவுள் காப்பாற்றுவார், என் அதிர்ஷ்டம் என்னை காப்பாற்றும். இப்படி நம்ம வாழ்க்கையில் யாராவது ஏதாவது நம்மளை காப்பாற்றாதா, வாழ்க்கையை மாற்றிடாதா அப்படின்னு எவ்வளோ நம்பிக்கையோடு காத்துட்டு இருந்திருக்கீங்க. நான் ஒரு உண்மையை சொல்லவா? எப்போவும் இவங்க யாரும் வரமாட்டாங்க. இது ஒரு கொடூரமான உண்மை மட்டும் இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உணர்வுகளுக்கு விடுதலை தரும் ஒரு உண்மை இதுதான். எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிற இடத்துல தான் ஏமாற்றம் அதிகமாக இருக்கும்னு நமக்கு தெரியும். யாராவது உங்களை புரிஞ்சுக்குவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க, யாரும் உங்களை புரிஞ்சுக்கிட்டதில்லை. யாராவது என்னை மதிப்பாங்களான்னு பார்ப்பீங்க, யாரும் உங்களை மதித்ததில்லை. யாராவது நம்மை ஊக்கப்படுத்த மாட்டாங்களான்னு பார்ப்பீங்க, யாரும் ஊக்கப்படுத்தினதில்லை. ஊக்கப்படுத்த மாட்டாங்களான்னு பார்த்தவங்க தான் நம்மளை விமர்சிச்சிருப்பாங்க. அப்புறம் என்ன நடக்கும்? நாமளே நம்மளை சந்தேகிக்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லவா? ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கும்போது 1000 முறை கீழே விழும். ஆனால் அது யாரையும் குற்றம் சொல்லாது. மீண்டும் எழுந்து நடப்பேன் அப்படின்ற அதோட மனநிலை அதை ஜெயிக்க வைக்கும். ஆனால் வயசு ஆக ஆக நாம் விழுந்தால் காரணத்தை வெளியே தேட ஆரம்பிக்கிறோம். அவர் தான் காரணம், இவர் தான் காரணம், இந்த சூழ்நிலை தான் காரணம், என் அதிர்ஷ்டம் காரணம் இப்படின்னு. ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஸ்டியரிங் யார் கையில் இருக்குது? இன்னும் நம்ம கையில் தான் இருக்குது. இதுதான் உண்மை. உங்கள் மூளை நீங்கள் அடிக்கடி சொல்கிற ஒரு கதையை நம்பிடும். சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட் இதுதான். உங்கள் மூளை நீங்கள் அடிக்கடி நினைக்கிற ஒரு விஷயத்தை நம்பும். என்னால் முடியாது, அது நம்பிடும். நான் ஒரு பெரிய துரதிர்ஷ்டசாலி, அது நம்பிடும். எனக்குன்னு யாருமே இல்லை, அது நம்பிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த நம்பிக்கையை உண்மையாக்குறதுக்காக உங்கள் மூளை ஆதாரங்களை தேட ஆரம்பிக்கும். இதை தான் சைக்காலஜியில் கன்ஃபர்மேஷன் பயாஸ்னு சொல்லுவாங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல மாற்ற வேண்டியது சூழ்நிலையை அல்ல. நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களை பற்றின ஒரு கதை. அந்த கதையை மாற்றுங்க. நான் ஒரு கேள்வி கேட்கவா? உங்களை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? உங்களை பிடிக்குமா? நீங்கள் ஒரு பேப்பரும் பேனாவும் எடுங்க. உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னு எழுதுங்க. உங்களை பிடிக்குமா? ஏன் பிடிக்கும்? பாயிண்ட் எத்தனை பாயிண்ட் வருதோ எழுதுங்க. நீங்கள் உங்களுக்கு நண்பனா எதிரியா அப்படின்னு எழுதுங்க. பலருக்கு எதிரிகள் வெளியில் இல்லை. அவங்களுடைய மிகப்பெரிய எதிரியே அவங்களுக்குள்ளே இருக்கிற குரல் தான். அந்த குரல் சொல்லிக்கிட்டே இருக்கும், உன்னால் முடியாது, நீலாம் ஜெயிக்க மாட்ட, நீ எப்பவும் இப்படித்தான். இந்த மாதிரி குரல் தினமும் ஏதாவது ஒரு கட்டத்தில் அவங்களுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருந்து அவங்கள உடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் அல்ல.
நீங்கள் உங்களுடைய தோல்வி அல்ல, நீங்கள் உங்களுடைய கடந்த காலமும் அல்ல. கடந்த காலங்கிறது நடந்து முடிந்த ஒரு சம்பவம், அவ்வளவுதான். அந்த சம்பவத்தை வச்சு ஒரு மனுஷனோட எதிர்காலத்தெல்லாம் முடிவு செய்ய முடியாது. இன்னையிலிருந்து யாராவது என்னை மாற்றுவாங்க, எனக்கு உதவுவாங்க அப்படின்னு காத்திருக்காதீங்க. நீங்களே உங்களுக்கு ஒரு நல்ல நண்பனாக இருங்க. தினமும் ஒரு 10 நிமிஷம் உங்களோடு பேசுங்க. அந்த 10 நிமிஷமும் உங்களை பற்றி எந்த நெகட்டிவ் தாட்டும் இல்லாமல், குறை சொல்லாமல் உங்களை பற்றி யோசிங்க, உங்களை பற்றி நினைங்க. உங்களை கேட்டுக்கோங்க, இன்றைக்கி நான் 1% முன்னேற என்ன செய்யணும் அப்படின்னு கேளுங்க. அந்த ஒரு நாள் 1% ஒரு வருஷத்தில் உங்களுடைய முழு வாழ்க்கையே மாற்றிடும். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வரியை மட்டும் மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க. உங்களை காப்பாற்ற வேண்டிய ஹீரோ ஏற்கனவே உங்களுக்குள்ளே தான் இருக்கார். அவரை எழுப்புங்க, அந்த ஹீரோவை எழுப்புங்க. உலகம் மாறுறதுக்கு முன்னாடி உங்கள் மனசு மாறட்டும். உங்கள் மனசு மாறினா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும். நான் டாக்டர் கௌரி. நம்ம வாழ்க்கை மாறவே மாறாதா, நம்ம பிரச்சனை தீரவே தீராதா அப்படின்னு இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்த உங்களுக்கு பல உளவியல் ஆதாரங்களோடு நீங்கள் தனித்துவமாக மிளர்வதற்கு ஒவ்வொரு வாரமும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா பகிருங்க. ஒருவரோட வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்திற்கான தொடக்கமாக அது இருக்கும். நினைவில் வச்சுக்கோங்க, உங்களை நீங்கள் நம்ப தொடங்குற நாள் தான் உலகமே உங்களை நம்ப தொடங்கும். நன்றி.